வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டை முன்னோக்கி நகர்த்த சமூக வாழ்க்கையை திறமையானதாக மாற்ற வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தல். சீரற்ற காலநிலை காரணமாக 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை. யாழ்ப்பாணம் வேலணை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரை வழிமறித்து பிரதேச சபை உறுப்பினர்கள் போராட்டம். தியாக தீபம் திலீபனின் ஊர்திபவனி இன்று மன்னார் நகரை சென்றடைவு. வவுனியா செட்டிகுளத்தில் மீன் குஞ்சு வளர்ப்பு தடாகம் கையளிப்பு. திருகோணமலை மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக முத்துநகர் விவசாயிகள் 3வது நாளாக போராட்டம். தொடர்வது முதன்மை செய்தி. நாட்டை முன்னோக்கி நகர்த்த சமூக வாழ்க்கையை திறமையானதாக மாற்ற வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னோக்கி நகர்த்துவதற்கு சமூக வாழ்க்கையை திறமையானதாக மாற்ற வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய சைபர் பாதுகாப்பு மூலோபாயத்தை அறிமுகம் செய்தல் மற்றும் தேசிய சைபர் பாதுகாப்பு செயற்பாட்டு மத்திய நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் இன்று கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். අපි දන්නවද අපි සුවිශේෂී කාර්යයකට මුල තියන්නේ. இன்று நாம் ஒரு சிறப்பான பணியை தொடங்குகிறோம். நாம் வெறுமனே ஒரு கட்டிடத்தையோ அல்லது அலுவலகத்தையோ திறக்கவில்லை. டிஜிட்டல் மயமாக்கலை நோக்கி நாம் ஒரு வலுவான பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமென்றால் பாதுகாப்பு, வலிமை மற்றும் நம்பகத்தன்மை அவசியம். இன்று அதற்கு தேவையான சைபர் பாதுகாப்பு கட்டமைப்பை நாம் ஆரம்பித்து வைத்துள்ளோம். நமது நாட்டின் டிஜிட்டல் பொருளாதார பயணத்தில் இது ஒரு மிக முக்கியமான தருணமாகும். அரசியலமைப்பை பார்த்தாலும் சரி, உலக பொருளாதாரத்தின் தன்மையை பார்த்தாலும் சரி, முக்கிய காரணி என்னவென்றால் அந்த நேரத்தில் தொழில்நுட்பம் மற்றும் விஞ்ஞானத்தின் வெற்றிகளை விரைவாக உள்வாங்கக்கூடிய நாடுகள் மிக விரைவாக வளர்ச்சியின் விளிம்பை நோக்கி நகர்கின்றன. தொழில்நுட்பம் மற்றும் விஞ்ஞானத்தின் முன்னேற்றங்களை விரைவாக உள்வாங்க தவறும் நாடுகள் அதே போன்று பின்தள்ளிவிடப்படுகின்றன. இலங்கை என்ற ரீதியில் நாம் எதிர்நோக்கும் நெருக்கடி அதில்தான் அடங்கியுள்ளது என நான் நினைக்கின்றேன். 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் பல கருத்தியல்கள் உருவாக்கப்பட்டன என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் இந்த கருத்தியல் ரீதியாக கட்டமைக்கப்பட்ட பல விடயங்கள் 20ஆம் நூற்றாண்டில்தான் யதார்த்தமாகின. அரசியல் வெறும் அரசாட்சியால் நிர்வகிக்கப்பட்ட உலகில் மக்களின் பங்கேற்புடன் ஜனநாயக ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது, அதே போன்று மனித உறவுகளில் புதிய வடிவங்கள், இவை அனைத்தும் 20ஆம் நூற்றாண்டிலே நடைமுறை நிலைக்கு கொண்டு வரப்பட்டன. அதன்படி 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து இந்த டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட உலகம் ஒரு முக்கிய பங்கை வகிக்க தொடங்கியது. எமக்கு தெரிவு செய்ய 2 பாதைகள் உள்ளன. முதலாவது, இந்த டிஜிட்டல் மயமாக்கலை மிக விரைவாக ஒருங்கிணைத்து அதை ஒரு நடைமுறை யதார்த்தமாக மாற்றுவதாகும். பின்னர் நாம் முன்னேறிய தேசங்களுடன் இணையாக பயணிக்க முடியும். அந்த தொழில்நுட்ப சாதனைகளை முறையாக பெற தவறுவதன் மூலம் நாம் உலகத்திலிருந்தே நம்மை மேலும் தூரமாக்கிக் கொள்கிறோம். இந்த நவீன தொழில்நுட்பத்தால் பெறப்பட்ட அறிவு, புதிய கருவிகள், புதிய கட்டமைப்புகள் விரைவான வேகத்தில் நமது தேசத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதனால்தான் டிஜிட்டல் மயமாக்கல் நமது அரசாங்கத்தின் முக்கிய திட்டம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அறிஞர்கள் மற்றும் நிபுணர்கள் அதற்காக மிகுந்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றனர். நமது அரசு சேவை குறிப்பிடத்தக்க அளவினால் சிதைவடைந்த ஒரு வரலாற்றை பெற்றுள்ளது. 70களில் பெருமைமிக்க அரசு சேவையை நாங்கள் பெற்றிருந்ததாக பெருமை பேசும் நாம் எங்கள் பெருமையில் சிக்கி சீரழிந்த அரசை பெற்றுள்ளோம். எனவே இந்த டிஜிட்டல் மயமாக்கலின் மூலம் சிதைவடைந்த அரச இயந்திரத்தை மிகவும் திறமையான அரச இயந்திரமாக மாற்ற வேண்டும். குறிப்பாக அரச இயந்திரத்தால் பிரஜைகளுக்கு வழங்கப்படும் சேவையை திறமையான மாற்ற வேண்டும். திருப்திகரமான மற்றும் செயற்திறனான அரசு சேவையை வழங்க புதிய கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். மேலும் அதன் செயல்திறனின் பலன்கள் மக்களை சென்றடைய வேண்டும். அதே போன்று வெளிப்படைத்தன்மையும் மிக முக்கியமானது. நமது அரசு இயந்திரம் வெளிப்படைத்தன்மை என்ற விடயத்தில் ஆழமான நெருக்கடியை எதிர்கொள்கிறது. கொள்முதல், மானியங்கள், ஆட்சேர்ப்பு மற்றும் கொள்கை முடிவுகளில் இது வலுவான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே இந்த வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் இந்த டிஜிட்டல் மயமாக்கல் மிகவும் முக்கியம்.
முக்கியமானது. மேலும் மனித தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் புதிய சந்தைகள் மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் டிஜிட்டல் மயமாக்கல் மிகவும் முக்கியமானது. வர்த்தகர்கள் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் புதிய சந்தைகளை எட்ட முடிகிறது. சமீபத்திய காலங்களில் முன்னேற்றம் அடைந்த அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களை பார்த்தாலும் இந்த புத்தாக்கங்கள் மூலம் புதிய சந்தைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. எனவே வர்த்தக உலகிற்கும் இது மிகவும் முக்கியமானது. ஒரு நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னோக்கி நகர்த்துவதற்கு சமூக வாழ்க்கையை திறமையானதாக மாற்ற வேண்டும். இது டிஜிட்டல் பொருளாதாரம் மூலம் நிகழ்கின்றது. இனியும் சிறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்கு பதிலாக சுதந்திரமான சூழலில் ஒருவரின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கருவிகள் இந்த டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் உருவாக்கப்படுகின்றன. எனவே அரசு சேவையாக இருந்தாலும் சரி, வர்த்தக உலகமாக இருந்தாலும் சரி, சாதாரண பிரஜைகளுக்காக இருந்தாலும் சரி, இதுவே நமது பொருளாதாரத்தின் முக்கிய மூலோபாயமாக மாற வேண்டும். மக்கள் இயந்திரங்களாக மாறி மனித உணர்வுகளை இழப்பார்கள் என்று சிலர் கருத்தாடல்களை உருவாக்குகிறார்கள். அவ்வாறு நடக்காது. மக்கள் இயல்பாகவே உணர்ச்சி வசப்பட்டு சமூக உறவுகளால் நிற்பப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த திசையே அதற்கான பாதை. சாத்தியமான விபத்துக்களை தடுப்பதற்கான அணுகுமுறை ஒரு வலுவான வலையமைப்பை உருவாக்குவதாகும். அந்த தொழில்நுட்பத்தின் மூலம் அதை உருவாக்க முடியும். இதை மேலும் மேம்படுத்த வேண்டும். இப்போது பெறப்பட்ட அறிவு புதிய அறிவையே உருவாக்குகிறது. அந்த மாற்றம் வேகமாக நடைபெறுகிறது. முன்பு அச்சுறுத்தலை எதிர்கொள்ள ஒரு சுவரை கட்ட முடியும். இருப்பினும் சைபர் பாதுகாப்பு கட்டமைப்பு ஒரு சுவர் அல்ல. இது தொடர்ந்து அச்சுறுத்தலை எதிர்கொள்ள முடியும். மேலும் அதை தொடர்ந்து தடுப்பதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். எனவே இந்த தேசிய சைபர் பாதுகாப்பு கட்டமைப்பானது தேசிய பாதுகாப்பு, தேசிய பொருளாதாரம் மற்றும் நமது நாட்டின் குடிமக்களின் வாழ்க்கை முறையை பாதுகாப்பதில் மிகவும் முக்கியமானது. இதற்கு பங்களித்த அனைத்து அறிஞர்கள் மற்றும் நிபுணர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நடவடிக்கைகளை இன்னும் வலுவாக முன்னெடுத்து செல்வதற்கு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். டிஜிட்டல் பொருளாதார விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர, டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கான சிரேஷ்ட ஜனாதிபதி ஆலோசகர் மற்றும் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய, உலக வங்கியின் சிரேஷ்ட டிஜிட்டல் அபிவிருத்தி நிபுணர், பிரதமரின் செயலாளர் ஜி பிரதீப் சபுதந்திரி, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் பதில் செயலாளர் வர்ணஸ்ரீ தனபால, இலங்கை சர்ட் நிறுவனத்தின் தலைவர் திலக் பத்திரகே மற்றும் இந்த துறையுடன் தொடர்புள்ள அறிஞர்கள் மற்றும் நிபுணர்கள் குழுவும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். ராஜ்யாந்தரன போட பரிவர்த்தனை கழித்து சீரற்ற காலநிலை காரணமாக 5 மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 5 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட விஞ்ஞானி வசந்த சேனாதீர இதனை தெரிவித்துள்ளார். කොළඹ දිස්ත්‍රික්කයේ සීතාවක ප්‍රාදේශීය කොට්ටාසයට கொழும்பு, களுத்துறை, கேகாலை, நூரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு முதலாம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பு மாவட்டத்தின் சீதாவக பிரதேச செயலக பிரிவிற்கும், களுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய மற்றும் ஹொரணை பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பு மாவட்டத்தின் சீதாவக பிரதேச செயலாளர் பிரிவிற்கும், களுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய மற்றும் ஒரணை பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தில் தெய்யோவீட்ட பிரதேச செயலாளர் பிரிவிற்கும், நூரெலியா மாவட்டத்தில் கொத்மலை பிரதேச செயலக பிரிவிற்கும், இரத்தினபுரி மாவட்டத்தில் இரத்தினபுரி பிரதேச செயலக பிரிவிற்கும் முதலாம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மழை நேரங்களில் மலைப்பாங்கான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். அத்துடன் மண்சரிவு மற்றும் கட்பாறைகள் சரியும் அபாயம் நிலவும் பாதையை பயன்படுத்துபவர்களும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. වෙල්ලාම් කරන උදේ සිටින මෙම ස්ථානවල ඉවත් වෙලා ආරක්ෂිත ස්ථානයකම කටයුතු කරන ලෙස ඉල්ලා සිටිනවා. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவின் விளக்கமறியல் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு போராட்டக்காரர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்ட ஹிரிபென்விவ மகாவலி அதிகார சபை சொத்துக்களுக்கு இழப்பீடு பெற அரசு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வழக்கை விசாரிக்கும் நிரந்தர பிரதான நீதவான் விடுமுறையில் உள்ளதால் கொழும்பு மேலதிக நீதவான் லஹிரு சில்வா விளக்கமறியல் நீடிப்பு உத்தரவை பிறப்பித்தார். சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதா இல்லையா என்பது குறித்த உத்தரவு அன்றைய தினம் பிறப்பிக்கப்படும் எனவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வேலணை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரை வழிமறித்து பிரதேச சபை உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் வேலணை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு
அப்பிரதேச மக்கள் பிரதிநிதிகளாகிய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை புறக்கணித்து பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலணை பிரதேச சபையின் உறுப்பினர்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியை பிரதேச செயலக வளாகத்திற்குள் நுழையவிடாது தடுத்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இன்று காலை 10 மணியளவில் முன்னெடுக்கப்பட்ட குறித்த எதிர்ப்பு போராட்டத்தால் இணைத்தலைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதால் பிரதேச செயலக சூழலில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. குறித்த போராட்டத்தின் போது வேலணை பிரதேச மக்கள் பிரதிநிதிகளான உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இருவரை தவிர ஏனையவர்கள் அனுமதிக்கப்படாது தடுக்கப்பட்டனர். இதை சுற்று நிருபத்தை காரணம் காட்டி தப்பித்துக் கொள்ள இணைத்தலைவர் முற்பட்ட வேளை ஏனைய பிரதேச சபைகள் கட்சிக்கு ஓர் உறுப்பினர் அனுமதித்திருந்த நிலையில் இங்கு அரசியல் ரீதியாக பாரபட்சம் காட்டி உறுப்பினர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அபிவிருத்தி குழு கூட்டத்தில் திருத்தப்பட வேண்டிய பிரச்சனை அது சம்பந்தமாக பெற்றதுக்கு நீங்கள் சீட்டிங் கூட போட்டுருக்கீங்க. மற்றாக்கள் வந்து இருங்க எங்கே இருங்க மக்களோட இருங்க. நாங்கள் இது சம்பந்தமாக எங்களோட மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவரோட சாதிச்சு போட்டு அடுத்த கூட்டத்தில் இந்நிலையில் உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு இணக்கம் தெரிவித்த ஒருங்கிணைப்பு குழுவின் பிரதேச இணைத்தலைவர் கூட்டத்திற்கு உறுப்பினர்கள் அனைவரையும் சமூகம் அளிக்குமாறு அழைப்பு விடுத்தார். இதனையடுத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை 10:15 மணிக்கு இணைத்தலைவர் ஜெயச்சந்திரமூர்த்தி தலைமையில் ஆரம்பமானது. கூட்டத்தில் முக்கியஸ்தர்களுக்கான ஆசன ஒழுங்குபடுத்தலில் தவிசாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத நிலை இருந்ததை சுட்டிக்காட்டியும் அதற்காக ஒழுங்கை செய்வதற்கு பிரதேச செயலரும் இணைத்தலைவரும் தட்டி கழித்ததை அடுத்து கூட்டத்தில் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது. குறிப்பாக தவிசாளர் அசோக்குமார் தற்போதைய அரசால் வேலணை பிரதேசத்தின் தவிசாளர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் புறக்கணிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் காணப்படுகின்றது. இது அரசின் திட்டமிட்ட செயலாகவே பார்க்கப்படுகின்றது. இது பிரதேச மக்களின் எதிர்பார்ப்புகளை தடுப்பதாகவும் இருக்கின்றது. எனவும் உறுப்பினர்களுக்கான முக்கியத்துவம் மதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதன்போது பொதுமக்கள் ஒருவர் கருத்து கூற முற்பட்ட வேளை அவரது ஒலிவாங்கி இணைத்தலைவரின் உத்தரவுக்கு அமைய பறிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக வாக்குவாதங்கள் இடம்பெற்ற நிலையில் உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆசனங்கள் வழங்கப்பட்டு கூட்டம் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வேலணை துறையூர் மீன் சந்தையின் வரி அறவீடு குறித்த சர்ச்சையால் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கூட்டத்தில் துறையூர் மீன் சந்தையின் குத்தகை மற்றும் வரி அறவீடு குறித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து ஆராயப்பட்டது. குறித்த விடயம் தொடர்பில் பிரதேச சபை வரி அறவீடு செய்ய வலியுறுத்தியதுடன் அது தொடர்பான சபையின் சுற்று நிருபங்களையும் காண்பித்தனர். ஆனால் குறித்த சந்தை இறங்குதுறை என்றும் தாம் வரி அறவீட்டை எதிர்ப்பதாகவும் தமது அறுவடை மீன்களை விற்க இலவசமாக அனுமதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதனால் உறுப்பினர்களுக்கும் சந்தையின் சார்பான அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றி ஒரு கட்டத்தில் சந்தை சார்பான சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் இருந்த இருக்கை நோக்கி எழுந்து சென்றதால் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பிரதேச செயலர் மற்றும் அதிகாரிகள் சென்று குறித்த அமைப்புகளின் பிரதிநிதிகளை கட்டுப்படுத்தினர். இந்நிலையில் வேலணையின் தீரா பிரச்சினையாக உருவெடுத்துள்ள குறித்த துறையூர் சந்தையின் தீர்வுக்காக பிரதேச செயலர் பிரதேச சபை தவிசாளர் ஆகியோர் தலைமையில் கடத்தொழில் சமூக அமைப்புகளை ஒன்றிணைத்து விசேட குழு ஒன்றை அமைத்து ஆராய்ந்து தீர்வை எட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அறிவுறுத்தியிருந்தார். புனரமைப்பு செய்யப்பட்ட கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் ஸ்கந்தபுரம் பொது நூலகம் இன்று திறக்கப்பட்டது. புனரமைப்பு செய்யப்பட்ட கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை ஸ்கந்தபுரம் பொது நூலகம் உள்ளூராட்சி வாரத்தில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் அருணாசலம் வேளமாலகிதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக கரைச்சி பிரதேச செயலாளர் தவச்செல்வ முகுந்தன் பங்கேற்றார். கௌரவ விருந்தினர்களாக கரைச்சி பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர்களான சின்னையா சுப்பையா மற்றும் சுந்தரமூர்த்தி தயாபரன், கிளிநொச்சி ஸ்கந்தபுரம் இலக்கம் 1 அரசனர் தமிழ் கலவன் பாடசாலை அதிபர் சத்யநாதன் தவசீலன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்வஞானம் ஸ்ரீதரன், கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர்கள், உத்தியோகத்தர்கள், பிரதேச மக்கள், மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். தியாகதீபம் திலீபனின் ஊர்திபவனி இன்று மன்னார் நகரை சென்றடைந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்படும்
தியாகதீபம் திலீபனின் ஊர்தி பவனி இன்று மன்னார் நகரை சென்றடைந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞர் அணியின் ஏற்பாட்டில் தியாகதீபம் திலீபனின் 38ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திலீபன் வழியில் வருகின்றோம் என முன்னெடுக்கப்படும் ஊர்தி பவனி இன்று காலை மன்னார் நகரை சென்றடைந்தது. தியாகதீபம் திலீபனின் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தி கடந்த ஒரு வார காலமாக தமிழர் தாயக பகுதிகளில் அஞ்சலிக்காக சென்று வருகின்ற நிலையில் மன்னார் மக்களின் அஞ்சலிக்காக இன்று மன்னார் நகரை அடைத்தது. இதன்போது பொதுமக்கள் அருட்தந்தையர்கள் அஞ்சலி செலுத்தினர். மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் மக்கள் அஞ்சலிக்காக வாகனம் நிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து மன்னார் நகர பேருந்து திரைப்படத்திலும் அஞ்சலி இடம்பெற்றது. இதேவேளை யாழ்ப்பாணம் பலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று தவிசாளர் ச ஜெயந்தன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது தியாகதீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் சுபாஜினி தியாகதீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான கோரிக்கையை முன்வைத்தார். அந்த கோரிக்கைக்கு அனைவரும் ஏகமனதாக சம்மதம் தெரிவித்த நிலையில் அஞ்சலி செலுத்துவதற்கு தவிசாளர் அனுமதி வழங்கினார். அதன் பின்னர் 2 நிமிட அகவணக்கம் செலுத்தி உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து ஈகை சுடர்களை ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். இதன்போது தேசிய மக்கள் சக்தி, ஈழமக்கள் ஜனநாயக கட்சி, ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களும் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். நமது நாட்டுக்காகவும் தன் உயிரை இதை தியாகம் செய்த தமிழக பாரதிய பிரதேசத்திலே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு நாம் ஒரு தியாகம் என்பது பல ரீதியில் நோக்கப்பட்டாலும் திருமண தியாகம் என்பது ஒரு ஒப்பற்ற ஒரு தியாகம். வரலாற்றில் நாங்கள் வாழ்ந்து அடிபட்டு எங்களுடைய மக்களுடைய 30 வவுனியா செட்டிகுளத்தில் அமைக்கப்பட்ட மீன் குஞ்சு வளர்ப்பு தடாகம் இன்று கையளிக்கப்பட்டது. வவுனியா செட்டிகுளத்தில் 20 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட மீன் குஞ்சு வளர்ப்பு தடாகம் இன்று கையளிக்கப்பட்டது. மீன் குஞ்சு வளர்ப்பு தடாகம் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்கவினால் ஹப்பாச்சி மீனவ சங்கத்திடம் கையளிக்கப்பட்டது. நன்னீர், மீன் உற்பத்தி மற்றும் மீன்பிடி என்பவற்றை ஊக்குவிக்கும் நோக்கில் 2025 வரவு செலவு திட்டத்தில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினூடாக நன்னீர் மீன் வளர்ப்பு தடாகங்களை உருவாக்கி மீன் குஞ்சுகளை விடுவதற்கு வவுனியா செட்டிகுளம், முகத்தான்குளம், கப்பாச்சி மீனவ சங்கத்திற்கு 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன் கீழ் புதிதாக அமைக்கப்பட்ட மீன் வளர்ப்பு தடாகம் மீனவ சங்கத்தினரிடம் கையளிக்கப்பட்டதுடன் 2 லட்சம் மீன் குஞ்சுகளை மீன் விரலிகளாக மாற்றி குளத்தில் விடும் வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன், மேலதிக அரசாங்க அதிபர் நா கமலதாசன், செட்டிகுளம் பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர் திருமதி தவமலர் மனோகர் ராஜா, மீனவர்கள், கிராம மக்கள் என பலர் பங்கேற்றனர். முல்லைத்தீவு கரைதுறை பெற்ற பிரதேச சபை அமர்வில் பல விடயங்கள் மறைக்கப்படுவதாக உறுப்பினர் தொம்மை பிள்ளை பவுல்ராஜ் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கரைதுறை பெற்ற பிரதேச சபை அமர்வில் பல விடயங்கள் மறைக்கப்படுவதாகவும் அதனாலேயே ஊடகங்கள் அனுமதிக்கப்படவில்லை எனவும் கரைதுறை பெற்ற பிரதேச சபை உறுப்பினர் தொம்மை பிள்ளை பவுல்ராஜ் குற்றம் சுமத்தியுள்ளார். கரைதுறை பெற்ற பிரதேச சபையின் முல்லை நகர வட்டார உறுப்பினர் பவுல்ராஜ் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். 11ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு எங்களுடைய சபை அமர்வு இருந்தது. அந்த சபை அமர்வு நிப்பாட்டப்பட்டது. காரணம் என்னவென்றால் சுற்றுச்சூழல் பணியாற்றுக்கூடாக தவிசாளருக்கு செயலாளர்களுக்குரிய ஒரு கூட்டம் ஒழுங்குபடுத்தியிருந்ததன் காரணமாக எங்களோட சபை நிப்பாட்டப்பட்டது. நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் 11ஆம் தேதி நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு தவிசாளர் பிரதேச சபையினுடைய நிதி கூடாக பயன்படுத்துகிற எங்களோட வாகனத்தை பயன்படுத்தி மாங்குளங்கான சென்றிருக்கிறார். அதன் பிறகு வாகனங்களுக்கூடாக தங்களுடைய பணிக்கப்பட்ட இடத்தில் சென்றிருக்கிறார். பிரதேச சபையின் நிதியை அணியாக்கப்படுகிறது. மாகாண சபையின் நிதி ஒதுக்கப்பட்ட அந்த அறைக்காக வழங்கப்படுகிறது. இவற்றையும் பயன்படுத்தி இவர் அங்க போய் நின்று தான் குடித்து களியாடி தான் மிதமிஞ்சியான வெறி காரணமாக இவர் அடுத்த நாள் அந்த குறிப்பிட்ட கூட்டத்துக்கு இவர் போகவில்லை. இந்த பிரதேச சபையை இப்ப நடத்தி கொண்டிருக்கிறது எங்களது செயலாளர். அதுல மாற்றிக்கிறதுக்கு இடமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு திறமை வாய்ந்த பதவி நிலை உத்தியோகத்தரை இவர் சில இடங்களில் இழிவுபடுத்தி இருக்கிறார். கரவரப்பட்டுக்கு சப்போர்ட்டான ஒரு செயலாளரை நாங்கள் இழக்க இயலாது. சபையானது வந்த பிறகு மிகவும் கேவலமான நிலையில போய்கொண்டிருக்கிறது. நேற்று பிரதேச சபையில உறுப்பினர்களுக்கான கூட்டம் நடந்தது. 21 உறுப்பினர்களில மக்களுக்கான மாசத்துக்கு ஒருக்கா நடக்கிற இந்த கூட்டத்தில் மக்களுக்கான தேவை கருதிய அனைத்து விடயங்களையும் பிரேரணையாக நாங்கள் அங்க கொடுக்கணும். ஆனா கொடுத்தது 2 உறுப்பினர்கள் மட்டும். பிரேரணையை இந்த தவிசாளர் பல முறையில அதை நிராகரித்து அவர்களது பிரேரணையை கொண்டு வராத அளவுக்கே செஞ்சிருக்கிறார்.
இனி பிரதேச சபை கூட்டங்களில் எங்களது கூட்டமானது லைஃபாக வெளியால வரணும். இங்க நடக்கிறது மக்கள் பார்க்கணும். ஊடகங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமாரவின் ஒழுங்குபடுத்தலின் கீழ் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சரும் திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் இன்று இடம்பெற்றது. கடந்த கால திட்டங்களை நடைமுறைப்படுத்தியமை தொடர்பாகவும் அவற்றின் முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் திணைக்கள தலைவர்களால் இங்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பிரச்சினைகளை ஏற்படுத்தி வரும் மண் அகழ்வு, கழிவகற்றல், மாணவர்களின் போதைப்பொருள் பாவனை தொடர்பாக திருகோணமலை மற்றும் கந்தளாய் ஆகிய போலீஸ் பிரிவிற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்களினால் விளக்கம் அளிக்கப்பட்டது. சுகாதாரத்துறையில் காணப்படுகின்ற சிற்றூழியர்கள், வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்களின் வெற்றிடங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர, நாடாளுமன்ற உறுப்பினர்களான சண்முகம் குகதாசன், இம்ரான் மஹ்ரூப், ரோஷான் அக்மீமனத், உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள், மாகாண பிரதம செயலாளர், திணைக்கள தலைவர்கள், முப்படைகளின் உயர் அதிகாரிகள் என பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மலையக கல்வி வளர்ச்சிக்கு அமெரிக்கா உதவ வேண்டும் என மலையக அரசியலரங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையின் 80 ஆண்டுகால இலவச கல்வி வரலாற்றில் முதல் 40 ஆண்டு காலம் ஓரங்கட்டப்பட்ட மலையக தமிழர் சமூகம் தேசிய ரீதியாக பின்தள்ளப்பட்டது. தற்போது கல்வி பாதையில் மலையகம் வளர்ச்சி போக்கை காட்டி வருகின்றது. புதிய கல்வி சீர்திருத்தத்தினை ஏலிய சமூகங்களுடன் இணைந்து முகம் கொடுக்க மலையக சமூகத்திற்கு பிரத்யேகமான ஊக்குவிப்பு அவசியமாகின்றது. அதனை பெற்றுக் கொடுக்க அமெரிக்கா போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகள் உதவ முன்வர வேண்டும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரிடம் மலையக அரசியலரங்கம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் மலையகத்திற்கான சுற்றுப்பயணமாக பதுளை மாவட்டத்துக்கு விஜயம் செய்துள்ளார். இதன்போது மலையக அரசியலரங்கத்தின் செயல் அதிபரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மயில்வாகனம் திலகராஜா மற்றும் நிர்வாக செயலாளர் நா கிருஷ்ணகுமார் ஆகியோர் அமெரிக்க தூதுவரிடம் கோரிக்கையை முன்வைத்தனர். இன்று பண்டாரவளையில் இடம்பெற்ற சந்திப்பிலேயே மேற்படி கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த சந்திப்பு குறித்து அரங்கத்தின் செயல் அதிபர் திலகர் கருத்து வெளியிட்டுள்ளார். மாதம் 19ஆம் தேதி என்பது மலையக புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை உருவாக்கப்பட்ட நாள். ஆனால் இன்றைய நாளிலேயே நாங்கள் அது குறித்தும் கூட அமெரிக்க தூதுவரோடு பேச வேண்டியிருந்தது. அதை பற்றி அவர் மிக தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார். குறிப்பாக அது கலைக்கப்படுவதற்கான முயற்சி எடுக்கப்படுவது சம்பந்தமாக மலையக அரசியலரங்கத்தின் சார்பிலே நாங்கள் இன்று பதுளை மாவட்டத்திலே அரசாங்கத்திடம் இதை கலைக்க வேண்டாம் என்று கோரியும் வருகின்ற வரவு செலவு திட்டத்திலே அதற்கான நிதியீட்டத்தை அதிகரித்து அதனை சக்திப்படுத்துமாறும் கோரிக்கை மனுவை நாங்கள் ஏற்கனவே அறிவித்ததன்படி இன்று ஆரம்பித்திருந்தோம். கல்வித்துறை சார்ந்து மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தொடர்பாக நாங்கள் உரையாடியிருந்தோம். தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக ஓய்வூதிய குழுவினர் கவலை வெளியிட்டுள்ளனர். தங்களுக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக 2024 ஓய்வூதிய குழுவின் மத்திய செயற்குழு உறுப்பினர் ரவீந்திரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டார். 24 வரை உள்ள அரசாங்க ஓய்வு பெற்றவர்களுக்கு பெரிய ஒரு பாரபட்சம் நடந்திருக்கின்றது. அது எப்படி என்று சொன்னால் 2025 வரவு செலவு திட்டத்தில் எங்களுக்கு ஒரு பாரிய ஒரு குறைபாடு நடந்திருக்கின்றது. 2024 ஓய்வு பெற்றவர்களுக்கும் 25ஆம் வருடம் ஓய்வு பெற்றவர்களுக்கும் இடையில் 170% ஓய்வு கொடுப்பனவுகளில் முறைப்பாடு உள்ளது. அது காசாக எடுத்துக்கொண்டால் 30,000 தொடக்கம் 80,000 வரை வித்தியாசப்படுகின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் அரசாங்கத்திடம் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு வெள்ளாவளி 35ஆம் கிராமத்தில் மின்சாரம் தாக்கியதில் 41 வயதான நபர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு வெள்ளாவளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட 35ஆம் கிராமத்தில் மின்சாரம் தாக்கியத்தில் துறை நீலாவணியை சேர்ந்த 41 வயதுடைய நபர் நேற்று உயிரிழந்தார். உயிரிழந்தவர் வினாசி தம்பி தியாகராசா என வெள்ளாவளி போலீசாரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறவினரின் வீட்டில் உள்ள மின்சாரத்தினை எடுத்து அயலில் உள்ள வீட்டிற்கு வழங்க முற்பட்ட போது மின்சாரம் தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மின்சாரம் தாக்கியவரை உறவினர்கள் களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் உயிரிழந்துள்ளார். சடலம் பிரேத பரிசோதனைக்காக களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளாவளி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். அனுமதி பத்திரமின்றி யானை வைத்திருந்த அலி ரோஷானுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அனுமதி பத்திரமின்றி யானையொன்றை வைத்திருந்தமை உள்ளிட்ட 2 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட
சமரப்புலிகே நிராஜ் ரொஷான் எனப்படும் அலி ரொஷானுக்கு 15 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்ற மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. அதற்கு மேலதிகமாக பிரதிவாதிக்கு 206 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் குறித்த யானையை பறிமுதல் செய்யவும் உத்தரவிடப்பட்டது. நீண்ட விசாரணைக்கு பின்னர் நீதிபதிகள் மஞ்சுள திலகரத்ன, RSS சபுவித மற்றும் லங்கா ஜெயரத்ன ஆகியோர் அடங்கிய மேல் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஏனைய 3 பிரதிவாதிகளையும் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுதலை செய்யவும் அமர்வு உத்தரவிட்டது. தேயிலை உற்பத்தியாளர்களுக்கு ரசாயன பசலைகளை பெற்றுக் கொடுக்க புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தேயிலை தோட்ட உற்பத்தியாளர்களுக்கு புதிய நடைமுறையின் கீழ் ரசாயன பசலைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்த எதிர்பார்ப்பதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சார் ஆலோசனை குழு கூட்டத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த திட்டம் 2 வாரங்களுக்குள் அறிமுகப்படுத்தப்படும். பெருந்தோட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு காலதாமதமின்றி பசலைகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இதன் கீழ் விவசாயிகள் தமக்கு விரும்பிய இடத்தில் அவற்றை பெற்றுக் கொள்ள முடியும். அதே நேரம் தெங்கு உற்பத்தியை அதிகரிப்பது மற்றும் அதனை ஊக்குவிப்பது தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. தேயிலை மற்றும் ரப்பர் பெருந்தோட்டங்களில் கைவிடப்பட்ட பகுதிகளில் மீள் உற்பத்திகளை மேற்கொள்ளுமாறு பெருந்தோட்ட நிறுவனங்களிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. டேன் பிரியசாத் கொலை தொடர்பில் பெண் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசியல் செயற்பாட்டாளர் டேன் பிரியசாத்தின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கேகாலை ரன்வல பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் உள்ளிட்ட மேலும் 2 நேற்றிரவு கைது செய்யப்பட்டதோடு கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு பெண்ணும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நேரத்தில் சந்தேக நபர்களிடமிருந்து 12,400 சட்டவிரோத சிகரெட்டுகள் மற்றும் கஜமுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சந்தேக நபர்கள் கேகாலை மற்றும் பெலியோயா பகுதிகளை சேர்ந்தவர்களாவர். சந்தேக நபர்களில் ஒருவர் சட்டபூர்வமாக இராணுவத்திலிருந்து விலகிச் சென்றவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அரசு நிறுவனங்களின் சேவைகளுக்கான கொடுப்பனவுகளை இணையவழி வங்கி சேவை மூலம் வழங்குவது வரவேற்கத்தக்க விடயம் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகன் தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களின் சேவைக்கான கொடுப்பனவுகளை வீட்டில் இருந்தவாறு செலுத்தக்கூடிய முறைமை உருவாக்கப்படுவது வரவேற்கத்தக்க விடயம் எனவும் இதன் மூலம் ஊழல் மோசடிகளை குறைக்க முடியும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் எண்ணக்கருவு கம்மிவாக கவுஃபே என்ற செயலியின் அறிமுகம் மற்றும் ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று காலை வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதில் முதன்மை அதிதியாக வடக்கு மாகாண ஆளுநர் பங்கேற்றார். வடக்கு மாகாணத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களை இந்த சேவைக்குள் முதல் கட்டமாக உள்வாங்கும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் மற்றும் செயலாளர்களுக்கு இது தொடர்பில் தெளிவூட்டல் வழங்கப்பட்டது. அவர்களுடன் ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டன. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன், வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் சோதிநாதன், வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் திருமதி தேவநந்தினி பாபு, லங்காபே நிறுவனத்தின் பிரதம தலைமை நிறைவேற்று அதிகாரி டெனுக பெரேரா, முதன்மை சேவை வழங்கல் அதிகாரி துஷா முகுந்த, திட்ட முகாமையாளர் சிவபிரசாத் ஆகியோர் பங்கேற்றனர். உண்மையிலேயே எங்களுக்கு தெரியும், நாங்கள் மனுவலாக செய்யும் பொழுதுதான் இது ஊழலுக்கும், அதாவது எங்களது அதாவது வெளிப்படை தன்மையற்ற கொடுக்கல் வாங்கல்களுக்கு செல்லக்கூடிய வழிவகைகள் ஏற்கனவே இருந்திருக்கிறது. உண்மையில் டிஜிட்டலைஸ் பேமெண்ட் சிஸ்டம் கட்டாயம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டால் எங்களுடைய ஒவ்வொரு சதமும் நாங்கள் எந்தவித ஒளிவு மறைவின்றி சரியான முறையில் செய்யக்கூடியதாக இருக்கும். அது உண்மையில் இலகுவான முறையும் கூட. நாங்கள் கூட இப்பொழுது எங்களுடைய பேமெண்ட் எல்லாம் அறவாசி பேர்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடியதாக இருக்கிறது. கூடுதலாக நாங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் சரி மற்ற வீட்டிலிருந்து செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதற்குள்ளே நாங்கள் நேரடியாக பிசிக்கலாக ஒரு இடத்துக்கு போக தேவையில்லை. பிசிக்கலாக போய் இடத்துக்கு நாங்கள் போய் விசிட் பண்ணி அதை பே பண்ண வேண்டிய ஒரு தேவையில்லை. அவ்வளோத்துக்கு அதை மாடர்னைஸ் பண்ணி கொண்டு வருது. டிரான்ஸ்பேரன்சி இருக்குது. நாங்கள் பே பண்ணுறதால டிரான்ஸ்பேரன்சி இருக்குது. அதில் நாங்கள் அதில் வெளிப்படைத்தன்மை இருக்குது. அந்த செய்கிறதால மற்றது அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. அதில் நாங்கள் செய்கிறதால டிஜிட்டலாக பே பண்ணுறதால அந்த திட்டம் இருக்குது. வெளிய ரெக்கார்ட்ஸ் அந்த இதனுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு கிளியராக இருக்கும். அது மற்றது ரெடியூஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் கரப்ஷன், ஊழலுக்கு வழிவகுக்காத தன்மை இருக்கிறது. டிஜிட்டலைஸ் பண்ணாமல்
பேமெண்ட் முறையில் செய்ய வந்து அது வந்து கரப்ஷனுக்கு ஒரு வழி ஏற்படுகிறது. சில பேர் கூடுதலாக வாங்குன்றது அப்படி நிறைய இருக்குது வழி ஏற்படுறது. அது அதில் இல்லாமல் போகுது. இல்லை இலவாக பண்ண சிஸ்டம். மற்றது கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு பே பண்ண வேண்டிய வரிகளாக இருந்தாலும் சரி, இந்த ஃபீஸாக இருந்தாலும் சரி, ஃபைன்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது கல்விக்கு எஜுகேஷனல் ஃபீஸாக இருந்தாலும் சரி, மற்றது யூட்டிலிட்டி சார்ஜஸாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, இந்த முறையில் பே பண்ணுறது எங்களுக்கு இவ்வளவு சுகமாக இருக்கும். வீட்டிலிருந்து பே பண்ணி. கிளிநொச்சி பரந்தன் சேவை நிலையத்தின் புதிய கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் பரந்தன் கமநல சேவை நிலையத்திற்கான நிரந்தர கட்டடத்திற்கான ஆரம்ப கட்ட வேலை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்று மத வழிபாடுகளுடன் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் மற்றும் மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள பிரதி ஆணையாளர் ப தேவரதன் ஆகியோர் பங்கேற்று அடிக்கல்லை நாட்டி வைத்தனர். ஆரம்ப கட்ட பணிகள் 12.5 மில்லியன் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்பட உள்ளன. வவுனியாவில் இடம்பெற்ற விபத்தில் ஜெர்மன் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வருகை தந்த பாரவூர்தி வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் அதே திசையில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபருடன் மோதி விபத்திற்குள்ளானது. இதனால் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஜெர்மன் நாட்டிலிருந்து வருகை தந்து கனகராயன்குளம் பகுதியில் தங்கியிருந்த நபர் இவ்வாறு உயிரிழந்தார். இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய பாரவூர்தியின் சாரதி கனகராயன்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சியில் ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றும் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் பேருந்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உருத்திரபுரம் பகுதியில் நேற்றிரவு குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஆடை தொழிற்சாலை பணியாளர்களை ஏற்றி வந்த குறித்த பேருந்தில் இருந்து இறங்குவதற்காக மிதிபலகையில் பயணித்த நிலையில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் உருத்திரபுரத்தை சேர்ந்த 24 வயதான சுரேஷ்குமார் சுகீர்தன் என்ற இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தை அடுத்து பேருந்தின் சாரதியை போலீசார் கைது செய்தனர். சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக முத்துநகர் விவசாயிகள் 3வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் 3வது நாளாக இன்றைய தினம் போலீசாரின் இடையூறுக்கு மத்தியில் திருகோணமலை மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் விளைநிலங்களை உடனடியாக திருப்பிக் கொடு, இந்திய கம்பெனிகளின் நில மற்றும் வளர்ச்சி உரையாடலுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்குவோம் போன்ற பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். இன்றைய தினம் திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்ற நிலையிலும் போராட்டம் தொடர்ந்து இடம்பெற்றது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த திருகோணமலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மீமென போராட்டக்காரர்களில் 15 பேரை அவரது அலுவலகத்திற்கு வரவழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. சமூக உற்பத்தி திறன் மாதிரி கிராம நிகழ்ச்சி திட்டத்தின் கிழக்கு மாகாணத்திற்கான நிகழ்வு மட்டக்களப்பில் இடம்பெற்றது. நாட்டின் வளமான மக்கள் நிறைந்த கிராமம் சமூக உற்பத்தி திறன் மாதிரி கிராம நிகழ்ச்சி திட்டத்தின் கிழக்கு மாகாணத்திற்கான நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. தேசிய உற்பத்தி திறன் செயலகம் மூலம் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை ஆகிய 3 மாவட்டங்களுக்கான நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் இடம்பெற்றது. திட்டம் தொடர்பான தெளிவூட்டல்களை உற்பத்தி திறன் செயலக உதவி பணிப்பாளர் தர்ஷினி ரணசிங்க மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட உற்பத்தி திறன் தொடர்பான இணைப்பாளர் ஆர் புவனேந்திரன் ஆகியோர் வழங்கினர். நிகழ்வில் மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் சுதர்ஷனி ஸ்ரீகாந்த், உதவி மாவட்ட செயலாளர் ஜி பிரணவன், உற்பத்தி திறன் செயலக அபிவிருத்தி உத்தியோகத்தர்களான எஸ் அச்சுதன், சீச்சானி அபிவர்த்தன மற்றும் கிழக்கு மாகாண உற்பத்தி திறன் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புலமைப்பரிசல் பரீட்சையில் சித்தியடைந்த தலவாக்கலை பாரதி மகாவித்தியாலய மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். நுவர்லியா கல்வி வலயத்திற்குட்பட்ட தலவாக்கலை பாரதி மகாவித்தியாலயத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான புலமைப்பரிசல் பரீட்சையில் வெட்டி புள்ளிகளுக்கு மேல் பெற்று சித்தியடைந்த மாணவர்களையும் கற்பித்த ஆசிரியர்களையும் கௌரவிக்கும் நிகழ்வு இன்று அதிபர் என் விஜயகுமார் தலைமையில் பாடசாலை மண்டபத்தில் இடம்பெற்றது. குறித்த பாடசாலையில் 2013ஆம் ஆண்டு கல்வி கற்ற சாதனதர மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் நினைவு சின்னம், சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்.
அத்துடன் கற்பித்த ஆசிரியர்களும் பாடசாலை அதிபரும் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். இவரிடம் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான இலவச கல்வி கருத்தரங்குகளையும் மாதிரி பரீட்சைகளையும் 2013ஆம் ஆண்டு கல்வி கற்ற சாதாரண தர மாணவர்கள் இலவசமாக நடத்தியிருந்ததுடன் பரீட்சையில் சித்தியடைந்த 5 மாணவர்களையும் 70க்கும் அதிகமான புள்ளிகளை பெற்ற 40க்கும் மாணவர்களையும் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். இதன்போது பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், பாடசாலையின் ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபேகுணவர்த்தனவிடம் வாக்குமூலம் பெறுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபேகுணவர்த்தனவிடம் வாக்குமூலம் பெறுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கடுவல நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2 வாரங்களுக்குள் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை நிர்மாணிக்கும் போது அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் நிதி மோசடி நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் உடுவில் மகளிர் கல்லூரியின் 2வது அதிபர் அலைசா அக்னியோ ஞாபகார்த்த கட்டட திறப்பு விழா சிறப்பாக இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் உடுவில் மகளிர் கல்லூரியின் 2வது அதிபர் அலைசா அக்னியோ ஞாபகார்த்த கட்டட திறப்பு விழா உடுவில் மகளிர் கல்லூரியின் அதிபர் ரொசானா மதுரமதி குலேந்திரன் தலைமையில் இடம்பெற்றது. விருந்தினர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு இறை வணக்கத்துடன் நிகழ்வு ஆரம்பமானது. தொடர்ந்து வரவேற்பு நடனம், விருந்தினர்களின் உரைகள் என்பன இடம்பெற்றன. அதன் பின்னர் குறித்த கட்டடம் நாடாவட்டி சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. பிரதம அதிதியாக தென்னிந்திய திருச்சபை பேராயர் வே பத்மதயாளன் பங்கேற்றார். இந்த நிகழ்வில் இந்தியாவிலிருந்து வருகை தந்த வடக்கு கேரளா தென்னிந்திய திருச்சபை பேராயர் மார்டின் போர்காய் மற்றும் உறுப்பினர்கள், அமெரிக்க தர்மகர்த்தா சபையின் உறுப்பினரும் முன்னாள் அதிபருமான ஷிரானி மில்ஸ், முன்னாள் அதிபர் பட்ரீசியா சுனிதா ஜெபரட்னம், கிறிஸ்தவ மதகுருக்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர். மட்டக்களப்பு மாநகர சபையால் உள்ளூராட்சி வாரத்தை முன்னிட்டு நூல் சேகரிப்பும் மீள் வழங்குதலும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு மாநகர சபை உள்ளூராட்சி வாரத்தினை முன்னிட்டு நூல்கள் சேகரிப்பும் மீள் வழங்குதல் வேலைத்திட்டத்தை முன்னெடுத்தது. மாநகர சபையும் பொது நூலகமும் இணைந்து மாநகர முதல்வர் சோம் பாக்கிநாதன் தலைமையில் இன்று இவ்வேலை திட்டத்தை முன்னெடுத்தன. பொதுமக்களிடமிருந்து அவர்கள் பயன்படுத்திய மற்றும் பயன்படுத்தாத நூல்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டு பொருத்தமானவர்களுக்கு அவை பகிர்ந்தளிக்கப்பட்டன. இன்றைய நிகழ்வில் மாநகர ஆணையாளர், பிரதி முதல்வர், மாநகர சபை உறுப்பினர்கள், பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டு நூல் சேகரிப்பில் ஈடுபட்டனர். வாசிப்பை ஊக்கப்படுத்தும் மாநகர சபையின் முயற்சிக்கு பலரும் தமது பாராட்டுக்களை தெரிவித்தனர். கடந்த 15ஆம் தேதி ஆரம்பமான நிகழ்வுகள் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை வட்டார ரீதியாக ஒவ்வொரு நிகழ்வுகள் மக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் வகையிலே நடைபெற்று வருகின்றன. அந்த வகையினிலே இன்று மட்டக்களப்பு மாநகர சபையின் நூலகம் ஏற்பாடு செய்திருக்கின்ற நூலகங்களை சேகரித்தலும் அந்த நூலகங்களை பொருத்தமானவர்களுக்கு வழங்குதலும் எனும் நிகழ்வு தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளர், எமது மாநகர சபையின் பிரதி முதல்வர் மற்றும் எமது மாநகர சபை நிலையற் குழுக்களுள் ஒன்றான நூலக குழுவின் கௌரவ தலைவர் மதன் உள்ளிட்ட கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் மாநகர சபையின் ஊழியர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நிகழ்வினை இங்கே ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். யாழ்ப்பாணம் மட்டுவில் மோகனதாஸ் விளையாட்டுக் கழகம் நடத்திய கரப்பந்தாட்ட போட்டியில் ஆவரங்கால் மத்தி விளையாட்டுக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் மட்டுவில் மோகனதாஸ் விளையாட்டுக் கழகம் நடத்திய 2025ஆம் ஆண்டுக்கான 40 வயதிற்கு மேற்பட்டோருக்கான மாபெரும் கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் ஆவரங்கால் மத்தி விளையாட்டுக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. இறுதிப் போட்டி நேற்று மாலை மோகனதாஸ் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. கடந்த வாரம் ஆரம்பமான கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் 15ற்கும் மேற்பட்ட கழகங்கள் பங்கு பெற்றிருந்தன. இறுதிப் போட்டியில் KKS அணியும் ஆவரங்கால் மத்தி விளையாட்டுக் கழக அணியும் மோதிக்கொண்டன. விறுவிறுப்பாக இடம்பெற்ற போட்டியில் தொடர்ச்சியாக 3 சுற்றுகளிலும் ஆவரங்கால் மத்தி விளையாட்டுக் கழகம் வெற்றி பெற்று கிண்ணத்தை தனதாக்கிக் கொண்டது. இந்த நிகழ்வில் மோகனதாஸ் விளையாட்டுக் கழக நிர்வாகிகள், கழக உறுப்பினர்கள், விளையாட்டு வீரர்கள், பிரதேச மக்கள், நலன் விரும்பிகள் என பலர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.